ஹாய் நண்பா நண்பேஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருக்கான முக்கியமான அதிர்ச்சியான ஒரு அப்டேட்டு. நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைனான்ஷியல் ஆக்ட் 2025 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகட்டும் இல்லை 8th பே கமிஷனுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கும். நம்ம இந்திய நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஆக்ட் 2025 மூலமாக பென்ஷனருக்கான முக்கியமான நிறைய சலுகையை வந்து நீக்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக டிஆர்எஸ் அலவன்ஸ் ஹைக் ஆகட்டும் 8th பே கமிஷனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு பொருந்தாது சொல்லிட்டாங்க. இந்த புதிய சட்டத்தின் கீழே ஓய்வூதிய திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா அரசு விருப்பத்தின் பெயரில் மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அரியர்ஸ் எதுவும் கிடைக்காது. ஸோ மெயினாக இதுக்கு வந்து லீகலாக எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் பென்ஷனருக்கான டிஆர்எஸ் அலவன்ஸ் ஹைக் ஆகட்டும் எதிர்கால பே கமிஷனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. 8th பே கமிஷன் சலுகை எல்லாமே பார்த்தீங்கன்னா புது ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு பொருந்தாதான். கவர்மெண்ட்டோடைய விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே ஓய்வூதிய திருத்தம் வந்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான விலக்கு திரும்ப பெறக்கூடிய தொகை வழங்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பென்ஷனர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பும் தெரிவித்திருக்காங்க. 1972 ஓய்வூதிய சட்டமாகட்டும் அப்புறம் 1982 சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மீறி இருக்காங்களாம். 1972 சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் பலன்கள் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பலனும் சமமாக கிடைக்கணும். 1982 சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. எப்பொழுதும் ஓய்வு பெற்றவர்களுக்கான சமமான உரிமைகள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த புதிய சட்டம் புறக்கணிக்கிறதா ஓய்வூதியதார சங்கங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பும் தெரிவித்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டை சேர்ந்த அப்புறமா ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்து ஒழுங்காக இல்லைன்னா அரசு வேலைக்காக கிடைத்த எல்லா ஓய்வூதிய சலுகைகளும் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா சிசிஎஸ் பென்ஷன் ரூல் 2021 3729C திருத்தம் பண்ணியிருக்காங்க, அறிவித்திருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அடிப்படையில் மட்டுமே செஞ்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் ரூல் 37A ரூல் 37B ஒன்று விஷயம் இருக்குது. இது விஷயமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அரசு துறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்யு பப்ளிக் செக்டார் யூனிட்டாக மாறுறப்போ இல்லை சுயேட்சை அமைப்பாக மாறுறப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பொதுவாக மாற்றம் செய்யப்படுவாங்க. அவங்களுக்கான ரூல்ஸ் எல்லாமே மாறும். அவங்க வந்து முழுசாக கலந்து கொள்கிற வரைக்கும் ஃபாரின் சர்வீஸ் நிபந்தனைகளை பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்ஷனருடைய நலனுக்கு எதிராக இருப்பதாக பலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூ ஃபைனான்ஷியல் ஆக்டுக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷனர் அசோசியேஷன் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.